இந்த வீடியோ பார்க்க போகிறது ஜிப் நைடியில் டபுள் எக்ஸல் சைஸ் உங்கள் சுடிதார் கட் டைப் வரும். ஒரு பீஸாக அந்த வீடியோவில் காமிக்கிறேன். பிடிச்சதை உங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கோங்க. நல்ல டார்க் கலர்ஸாகவே வரும். உங்களுக்கு வந்து பியூர் காட்டன் 270 ஜிஎஸ்எம் நல்ல துணி வந்து நல்ல திக்காகவே இருக்கும். லேஸான துணிலாம் கிடையாது. செஸ்ட் மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா 47 to 48 இன்ச்சு வருங்க. உங்களுக்கு சுற்றளவு மொத்த சுற்றளவு உயரம் பார்த்தீங்கன்னா 55, 56 2 இன்ச்சு 55, 56 இன்ச்சுக்குள்ளே வரும். சரிங்களா? பைப்பிங் வச்சு நல்ல ஸ்டிச்சிங் குவாலிட்டியெல்லாம் சூப்பராக இருக்கும். சைடில் 2 தையல் வரும். இந்த மெஷர்மெண்ட்லாம் உங்களுக்கு ஓகே எனக்கு ஃபிட்டிங்காக இருக்குன்னா அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டெய்லர்கிட்ட போய் ஸ்டிச் பண்ணணும் அந்த மாதிரிலாம் அவசியமே கிடையாது. ரேட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து தாராளமாக 250 ரூபா வரைக்கும் சேல்ஸ் பண்ணால் 300 ரூபா வரைக்கும் சேல்ஸ் பண்ணுற குவாலிட்டி இதில் இருக்கும். நல்ல துணி திக்காகவே இருக்கும். நம்ம கொடுக்க போகிற ரேட் வந்து ஹோல்சேல் ரேட்லேயே கொடுக்குறோம். யாருமே இந்த ரேட்டு கொடுக்க முடியாது. ஃப்ரீ ஷிப்பிங் வேறு. கொரியர் சார்ஜ் நாங்கள் ஃப்ரீ ஷிப்பிங் சொன்னோன்னே அந்த கொரியர் சார்ஜ் யாருக்குமே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. ரேட்டு இந்த நைட்டி உள்ள ரேட்டு தான் பார்க்கிங்க. கொரியருக்கு மட்டுமே நம்மளுக்கு 50 ரூபா கிட்ட போயிடும். சரிங்களா? அதெல்லாம் யோசித்து நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணுங்கள். 3 நைட்டி எடுக்கும்போது 630 ரூபா. இந்த ரேட் யாருமே கொடுக்க மாட்டாங்க. கொரியர் சார்ஜ் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும். 630 ரூபா. 3 நைட்டி மினிமம் எடுக்கணும். நல்ல பியூர் காட்டன் துணி வந்து சாஃப்டாகவே இருக்கும். பாலிஸ்ட்லாம் கிடையாது. இதேமே பிரிண்ட்டு மார்க்கெட்லலாம் உங்களுக்கு பாலிஸ்ட்லேயே கிடைக்கும். அந்த மாதிரிலாம் கிடையாது. பியூர் காட்டன் நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஸ்டிச்சிங் குவாலிட்டி பார்த்தீங்களா? நல்ல தையல்லாம் உங்களுக்கு விட்டு போகாது. சின்ன தையலாக போட்டிருப்போம். இன்னொன்று அந்த கலர் நூலை பார்த்தீங்கன்னா அந்த எந்த நைட்டி என்ன மெரூன் கலராக இல்லைங்க பாருங்க செங்கல் கலருமே வச்சுருக்கோம். அதே கலர் நூல் தான் போடும். கலர் நூலே மாறாது. உங்களுக்கு அந்த நூல் சில பேர்லாம் கருப்பு நூல் வச்சு அடித்து தள்ளிடுவாங்க. அந்த நூலே உங்களுக்கு பார்த்தாலே ஒரு பிராண்டட் எப்படி ஸ்டிச் பண்ணியிருப்பாங்களோ அந்த அளவுக்கு குவாலிட்டி கொடுத்துருப்போம். நீங்கள் நைட்டி இத்து போய் போகிற வரைக்கும் நம்ம ஸ்டிச்சிங் மட்டும் விட்டே போகாது. உங்களுக்கு சைடில் 2 தையல் கொடுத்துருப்போம். நீங்கள் அப்படி யூஸ் பண்ணுறதா யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லர் கொடுத்து தைக்கல வேண்டியெல்லாம் அவசியம் இருக்காது. உங்களுக்கு வந்து இந்த ரேட்டுக்கு யாருமே கொடுக்க முடியாது. 630 ரூபா. மினிமம் 3 பீஸ் எடுக்கணும். 3 பீஸ் இதில் எதாவது பிடிச்சதா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கோங்க. கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. ஆன்லைன் பேமெண்ட் தான். பேமெண்ட் போட்டிங்கன்னா தான் அனுப்ப முடியும். பைசா போடும்போது நீங்கள் எதாவது ஏமாத்திட்டீங்கன்னா அப்படின்னு நினச்சிட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட் கிளியர் ஆகும். டெய்லி வீடியோ போடுறோம். நம்ம ஏமாத்துறக்காண்டி தொழில் பண்ணல. அது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணின்னு ப்ரொஃபஷனல் கொரியர் எந்த கொரியரில் போடுறது சொல்லிங்கன்னா அந்த கொரியரில் போட்டலாம். ஆனால் ப்ரொஃபஷனல் கொரியர் ப்ரைவேட்னா ப்ரொஃபஷனல் கொரியரில் போடலாம். நீங்கள் ரொம்ப கிராமம் ரொம்ப இன்டீரியர் நம்ம ஒரு கிராமத்தில் இருக்கோம். நம்ம எப்படி கொரியர் போட்டால் கரெக்டாக வந்துருமா இவங்களுக்கு சொன்னீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றலாம். இந்தியா போஸ்ட்டில் அனுப்பிச்சி விட்றலாம். உங்கள் இந்தியா போஸ்ட்டில் அனுப்புகிறதா தான் எக்ஸ்ட்ரா 25 ரூபா வரும். நீங்கள் அதே மாதிரி இந்த அதர் ஸ்டேட்லேருந்து பார்த்துட்டு இருந்தாலும் இந்தியா போஸ்ட்டில் கொரியரில் தான் போட முடியும். மேக்ஸிமம் அது வந்து ஒரு 2 நாள் கொஞ்சம் லேட் ஆகுவாங்க. ஆனால் கரெக்டாக உங்கள் வீட்டுக்கே வந்து தந்துடுவாங்க. ப்ரைவேட் கொரியர் கூட உங்கள் வீட்டுக்கு வந்து தர மாட்டாங்க. இது வந்து உங்களை அலைய வைக்க மாட்டாங்க. டேரெக்டாக உங்கள் வீட்டுக்கே வந்து ஃபோன் போட்டு உங்கள் கையிலே வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. பெஸ்ட்டு நம்ம வந்து கொரியர் போடுறதா இருந்தால் இந்தியா போஸ்ட்டில் நீங்களே மென்ஷன் பண்ணுங்கள். சார் எனக்கு இந்தியா போஸ்ட்லேயே போட்டு விட்ருங்க அப்படின்னு சொல்லுங்கள். இதே வந்து சிட்டியில் இருக்கவங்க கொஞ்சம் மெயினில் இருக்கவங்கலாம் அவங்களுக்குலாம் ப்ரைவேட் கொரியர் அவங்க வீட்டிலே டெலிவரி ஆகிடும். ஏன்னா நம்மளுக்கு நிறைய கஸ்டமர் எடுக்கும்போது நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. அதுக்காண்டி தான் எங்களுக்கு வந்து வாங்கிட்டு போக சொல்கிறாங்க. திடீர்னு எங்கள் ஹஸ்பண்டு போய் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறதுனால சொல்கிறேன். மேக்ஸிமம் வந்து இந்தியா போஸ்ட்டில் புக் பண்ணுறமே பாருங்கள். சிட்டியில் இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை. நிறைய பேர் கிராமத்துலேருந்து வாங்குறாங்க. அவங்க வாங்கிட்டு கஷ்டப்படுறாங்க. போய் வாங்குறதுக்கே அவங்களுக்கு 2 நாள் கழிச்சு போய் வாங்குறமே இருக்குது. வந்து தரமாட்டேக்காங்கன்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. அதனால் புக் பண்ணும்போது தெளிவாக நம்ம எதில் புக் பண்ணால் நம்மளுக்கு கையில் கிடைக்கும். நம்ம ஊர் வந்து கிராமமாக இருந்தால் நீங்கள் தான் மென்ஷன் பண்ணணும். எனக்கு இந்தியா போஸ்ட்டில் போட்டு விட்டுங்க. எக்ஸ்ட்ரா 25 ரூபா நான் போட்டு விட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டுருங்க. சரிங்களா? இந்த இந்தியா போஸ்ட்டில் போடுறது மட்டும் தான் எக்ஸ்ட்ரா 25 ரூபா. இதே ப்ரைவேட்டில் போடுறதா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் தான். சரிங்களா? எதுக்கு அப்படி கேட்டிங்கன்னா எங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கும் அந்த ரேட்டுக்கும் தாண்டி துட்டு வாங்குவாங்க. அதுக்காண்டி தான்.